ஹாய் வெங்கட், ஹாய் அருள். வணக்கம் ஷான். வணக்கம் அருள். அதாவது ஏஐக்கு வந்து பல பில்லியன் ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செய்தியில பாக்குறோம். அது நடக்கிறது எல்லாமே எங்கேன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடக்குது, இல்லைன்னா வேற நாடுகள்ல நடக்குது. இந்தியாவுக்குன்னா அமெரிக்கால இருந்து ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுது, கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி. ஆனா இந்தியாவில் ஏஐ தொடர்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா பெரிய அளவுல இந்த கம்பெனிக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எதுவும் நடந்ததா தெரியல. ஆனா சமீபத்துல அப்படி ஒரு செய்தி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஹைலைட் பண்ண போறோம். சர்வம் ஏஐ அது வந்து நம்மளுடைய இந்தியாவிலேயே தொடங்கி பெங்களூர்ல இருந்து நடத்தப்படுகிற ஒரு கம்பெனி. முக்கியமா இந்திய மொழிகளுக்கான ஏஐ மாடல்ஸ் அதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த செய்தி. அதை பத்தி சொல்லுங்க வெங்கட். இது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இப்போ ஏஐ தேவை, நமக்கு சாவரின் ஏஐ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஏஐ சமிட்டில் அதை ஹைலைட் பண்ணார். பட் இன்னும் நம்ம அதுக்கான வி ஆர் டாக்கிங் அபவுட் இட், பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்னும் சீரியஸாக பண்ணல. பட் இந்த ஃபியூ வீக்ஸ் பேக் வந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதில் ஒரு மெயின் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். இதில் வந்து சர்வம் ஏஐ வந்து இப்போ $1.5 billion அப்படின்னு வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. 3 years பேக் பெங்களூரில் ஆரம்பித்த கம்பெனி. இவங்களுக்கு ஏற்கனவே வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அரௌண்ட் தி வேர்ல்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் பண்ணியிருக்காங்க, அப்ராட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, HCL Tech, இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஐடி சர்வீஸ் கம்பெனி. நம்ம இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அதுக்கு அடுத்தது வந்து HCL இருக்காங்க, இந்தியா ஐடி சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தா. இவங்க யாருமே வந்து ஐடி சர்வீசஸை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நார்மலாக, பட் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ $1.5 billion அப்படிங்கிற வேல்யூவேஷனில் HCL Tech வந்து கிட்டத்தட்ட 1,500 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $150 million. இது இந்த ரவுண்டில் வந்து இன்னொரு $150 million வந்து NVIDIAவில் ஆரம்பிச்சு இன்னும் சில கம்பெனிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தட் இஸ் தி நியூஸ். ஸோ சர்வம் ஏஐக்கு கிட்டத்தட்ட $1.5 billion வேல்யூவேஷனில் இவ்வளோ $1 million இன்வெஸ்ட்மெண்ட் வருதுங்கிறது ஒரு பெரிய நியூஸாக நான் பார்க்குறேன். இது அவங்களுக்கான டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் கொடுக்கும். இந்தியாவில் ஒரு ஏஐ நமக்கு நம்ம லாங்குவேஜஸ்க்கு நம்ம தான் மாடல் பில்ட் பண்ணியானோம். சைனீஸ் மாடல்ஸ் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு மாடல் பார்த்தேன், WeChat. அவங்களுக்கு அவங்க இந்தியன் லாங்குவேஜஸ் மேஜர் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கன் மாடல்ஸ் தான் ரொம்ப லேட்டாக தான் இந்தியன் லாங்குவேஜஸை இது பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கமர்ஷியல் அட்வான்டேஜ் கிடையாது. சைனா அவங்களோட வேரியஸ் ரீசன்ஸ்க்காக இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளோட லாங்குவேஜஸ், நம்மளோட டயலெக்ட், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர் எக்ஸெட்ரா, இதுக்கு ஒரு லோக்கல் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாவர்னிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த சர்வம் ஏஐ, HCL Tech மாதிரி, HCL Tech இஸ் ரியலி a very very big company. அவங்க வேர்ல்டு வைடா செவரல் சொல்யூஷன்ஸ் பண்றாங்க. வெரி நாலேஜபிள். HCL, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவங்க ஆகட்டும், இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இது HCL Tech அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். ஐ விஷ் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் அவங்களும் வந்து கூடிய விரைவில் ஏஐல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். குறிப்பா வந்து இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனிகள், ஐடி சர்வீசஸ் கம்பெனி வந்து நிறைய மனிதர்கள் வேலை செஞ்சு அது மூலமா ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு மாடல். அது வந்து ஏஐ நல்ல டிஸ்ரப்ட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த நிறுவனங்கள் வந்து ஏஐலேயே இன்வெஸ்ட் பண்ணி அது தங்களுடைய நிறுவனங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சியா இதை பண்ணலாம். அருள், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ குறிப்பா அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஸ்பீச் மாடல்ஸ் இந்திய மொழிகளுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படின்னு நான் பார்த்தேன். அவங்களால தான் அதை செய்ய முடியும். ஷான், இதுலேயே வந்து இன்னொரு பாயிண்ட், இப்போ ஜோகோ, ஸ்ரீதர் வேம்பு அவர் 2 weeks பேக் அவங்க ஜோகோலிக்ஸில் பேசியிருக்காங்க. அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் எடுக்கிறாங்க. இது வந்து ஐ திங்க் இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து தான் வரும். இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, சைனீஸ் கம்பெனியில் வராது. என்னன்னா வேம்பு என்ன சொல்றாருன்னா, இந்த லார்ஜ் மாடல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கள் கம்பெனிலே காஸ்ட் ஏஐக்கு யூசேஜ்க்கு, இப்போ நம்ம ஒரு நியூஸ் கூட பார்த்தோம், மைக்ரோசாஃப்டோட கிளவுட் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவங்க காஸ்ட் நாங்கள் பே பண்ணல, கொடுக்க மாட்டோம் இன்ஜினியர்ஸ்க்குன்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்டே சொல்லுது அப்படின்னா இதோட காஸ்ட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியா மாதிரி ஒரு கம்பெனியில் நான் ஏஐக்கு அதே காஸ்ட் கொடுக்க போறேன்னா நான் பீப்புளே ஹையர் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியும் சேலஞ்சஸ் வரலாம். ஆர் ஐ வில் ஸ்டாப் யூசிங் ஏஐ. அதுக்கு வேம்பு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ஏஐ மாடல் இதை வேற யாரும் பண்ண முடியாது, எங்க ஜோகோ அப்ளிகேஷன்ஸ்குள்ள இந்தந்த ஃபீச்சருக்கு தான் ஏஐ வேணுங்கிறது நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடல் பண்ண முடியும். நாங்கள் ஒரு ChatGPT மாடலையோ ஒரு கிளாடையோ எடுத்து எங்களுக்கு இஃப் வி ரிக்வயர் ஸ்மாலர் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது நாங்கள் ஸ்ட்ரிப் பண்ணிட்டு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் மாதிரி ஃபோக்கஸ்டு மாடல் பண்ண முடியும். அதான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்
அப்படின்னு வேம்பு சொல்றார். ஃப்ரூகல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து இந்தியால இருந்து ஒரு இனோவேட்டிவா நம்ம வந்து பெரிய கம்பெனிஸ் ஓப்பன் ஏஐ ஆந்த்ரோபிக்கோட கம்பீட் பண்ணாம வேற ஆங்கிள் நம்ம இந்த ப்ராப்ளம் ஏஐ ப்ராப்ளம்க்கு நம்ம வரலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போற ஒரு வேலைக்கு பஸ் எடுத்துட்டு போற மாதிரி தான் இன்னைக்கு இந்த பெரிய பீரங்கி ஓட்டிட்டு போனா பக்கத்து மளிகை கடைக்கு. ஆமா ஆமா. ஸோ இப்போ கண்டிப்பா. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி கருவிகள் பயன்படுத்தினா எஃபிஷியண்டா இருக்கும். அதுக்கு பதிலாக ஆமா. ஒரே கருவி இதுக்கும் வேலை செய்யும் அதுக்கும் வேலை செய்யும்னு பண்ணும்போது அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுது. அதுக்கு பதிலாக குட்டி குட்டி மாடல்கள் வந்து பெருசா வரும். இப்போ ஸ்மாலர் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றதுங்கிறது சமீபத்தில் அதிகமாகிட்டே வருது. அது கண்டிப்பா. விரைவிலே வந்து பெரிய மாடல்களுக்கு சவால் விடுகிற அளவுக்கு இவருடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ் பாயிண்ட் சொன்னீங்க அருள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 8ல டேப்லெட், ஃபோனு, பிசி எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஒரு கருவி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. வேறஸ் ஆப்பிள் வந்து மேக் தனி, ஐபோன் தனி, வாட்ச் தனி, டேப் தனின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் டிவைஸ் விற்கிறாங்க. பீப்புள் ஆர் லைக்கிங் இட். இந்தந்த பர்பஸ்க்கு நான் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு. அது மாதிரி ஏஐ மாடல்ஸ் இந்தந்த பர்பஸ்க்கு நான் இந்தந்த ஏஐ மாடல் யூஸ் பண்றேன் அப்படின்னு போலாம். இது நாளைக்கு இந்த ஏஜென்டிக் ஏஐல நம்ம இந்த சாய்ஸ் பண்ண வேண்டாம். அந்த ஒரு கால் பண்ற ஃபர்ஸ்ட் இனிஷியல் தின் லேயர் ஆஃப் ஏஐ வந்து அது டிசைட் பண்ணிக்கும் வேற என்னென்ன ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு. இந்த மாடல்ஸ்லாம் இந்தியால இருந்து வரதுக்கான நல்ல ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சின்னது பண்ணிட்டு அது நம்ம ஸ்கோப்பை குறைச்சிட்டே வரும்போது மாடல் வந்து சின்னதாயிட்டே வந்து நம்மளுடைய ஃபோன்லயே இயங்கக்கூடியதா நம்மளுடைய கணினிலேயே இயங்கக்கூடியதா அது வந்து மாறிடும். அப்போ இந்த கேமே வேற மாதிரி இருக்கும். நிச்சயமா. அதாவது தமிழுக்கு மட்டுமே கூட ஒரு தனி மாடல் இருக்கலாம். நம்ம வந்து இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்க்கிறத தமிழுக்கு மட்டுமான ஒரு மாடல் கூட நம்ம தனியா இருக்கலாம். கண்டிப்பா அது வந்து இந்திய நிறுவனங்கள் தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரோ எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணுச்சு. காஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கறத வந்து அவங்க டோட்டலா ரீடிஃபைன் பண்ணாங்க. ஒரு ஹாலிவுட் சினிமா. இஸ்ரோ அவங்களோட இது பாத்தீங்கன்னா பிளான் அவங்க ராக்கெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராப்ளம் தான் அது பண்ணும். நாசா வந்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு போவாங்க. இவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா போவாங்க எப்போதுமே. கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரி இந்திய நிறுவனங்கள் இன்னும் நிறைய ஃபீல்டுக்குள்ள வரணும். அவங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் நிறைய கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புவோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றது ஒரு ஊக்கமா இருக்கும். அவங்க கண்டிப்பா அவங்க வந்து மோட்டிவேட் ஆகி நிறைய பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நன்றி வெங்கட். நன்றி அருள். நன்றி ஷான்.